கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் இன்று தொடங்கி இனி வரும் 30 நாட்கள் நாம் ஆவிக்குரிய நிலையிலே கிறிஸ்துவைப் போல மாறுவதற்கு என்ன செய்யலாம், இல்லையென்றால் வேதம் என்ன போதிக்கின்றது என்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையின் தொடக்கம் ஒரு மனிதனுடைய இரட்சிப்பில் தொடங்குகிறது. இந்த இரட்சிப்பு என்பதற்கு பல வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். ஒன்று மோட்ச பெரு அடைதல், இல்லையென்றால் முக்தி நிலை என்றும் நாம் கூறலாம். எதற்காக நான் இரட்சிக்கப்பட வேண்டும், யாருக்கு இரட்சிப்பு அவசியம், இந்த இரட்சிப்பை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்ற 3 கேள்விகளுக்கு இன்றைக்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். சிலர் மனிதன் இந்த உலகிலே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால் தோன்றினான் என்று நினைக்கிறார்கள். அதுதான் ஒரு அறிவியல் கூற்றாக பலரால் நம்பப்படுகிற ஒரு கருத்தாக இருக்கிறது. மை லைஃப் இஸ் ஒன்லி பை எ சான்ஸ். ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன, என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அதை தான் நாம் இரட்சிப்பு என்று கிறிஸ்தவத்திலே அழைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு என்ற ஒரு யூத மத தலைவன், யூத சன்னதரின் சங்கத்திலே அங்கத்தினனாக இருந்த ஒருவன் போதகரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் ரட்சிப்படைவதில்லை என்று கூறுகிறார். இப்போ ரட்சிப்பை நம்ம மறுபிறப்பு என்று நம்ம சொல்லலாம். மறுபிறவி என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு அநேக மதங்களிலே இருக்கிறது. அதாவது மறு ஜென்மம். ஒரு மனிதன் இந்த ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் அவன் மறுபடியும் வேற ஒரு உயிரினமாக பிறக்க வேண்டும், அந்த பாவ புண்ணிய கடனை அவன் தீர்க்க வேண்டும், அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பிறவி எடுக்கணும், அப்படி ஏதாவது ஒரு பிறவியில் அவன் முக்தி நிலை அடைய முடியும் என்ற மறு ஜென்மத்தை குறித்த கூற்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபிறப்பு என்று சொல்லும்போது ஒருவன் மரித்த பின்பாக அவன் மறுபடியும் வேறொரு உயிரினமாக தோன்றுவான் என்று கூறவில்லை. மாறாக ஒரு முறை மனிதன் பிறப்பதும் பின்பு அவன் மரணம் அடைவதும் அதற்கப்புறம் அவன் கடவுளை சந்தித்து நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்வதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. அப்போது மனிதனாய் நாம் பிறப்பதற்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மரித்து நம்மை படைத்த கடவுள்கிட்ட போகிறோம், அந்த கடவுளுடைய நியாய தீர்ப்பை நம்ம சந்திக்கணும். அதனால் பரிசுத்த வேதாகமத்திலே மறு ஜென்மம் என்ற ஒரு நம்பிக்கை போதனை இல்லை. ஒரு நபர் இந்த பூமியிலே பிறக்கும்போது சங்கீதம் 51:5, 58:3 இந்த 2 வேதாகம வசனங்களின் படி இன்னும் நிறைய வசனங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்கள் பாவியாக இந்த பூமியிலே பிறக்கிறார்கள். இதற்கு காரணம், தேவன் படைத்த முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால் அந்த ஆதாம் ஏவாள் வழியிலே தோன்றிய நாம் அனைவரும் இந்த பூமியிலே பாவத்தோடு நாம் பிறக்கிறோம். பாவிகளாய் பிறந்தவர்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி அவர்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதாவது கடவுள் பரிசுத்தராக இருக்கிறார், ஒரு பாவமும் அறியாதவராக இருக்கிறார். அந்த பரிசுத்தமான கடவுளுக்கும் பாவ மனிதனுக்கும் தொடர்பு இல்லை. அந்த பரிசுத்தமான கடவுளோடு பாவ மனிதனுக்கு தொடர்பு இல்லாதபடினாலே இந்த பாவ மனிதன் கடவுளுடைய சன்னிதானத்தை ஒருபோதும் எட்ட முடியாது. அவனுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் இந்த பரிசுத்தமான தேவன் அன்பில் பூரணமானவராய் இருக்கிறபடினாலே அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தந்தருளினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் அவதரித்தார். அதற்கு காரணம் என்னங்க? இந்த மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இந்த மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே என்றால் பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் நியமித்த ஒரு நீதி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஒரு மனிதனை ரட்சிக்க வேண்டுமே என்றால், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே என்றால் அவனுடைய ஸ்தானத்திலே அவனுக்கு பரிகாரமாக ஒரு குற்றமற்ற இரத்தம்
சிந்தப்பட வேண்டும். எனவே பாவ மனிதர்களை மீட்பதற்காக பாவமற்ற பரிசுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து மனு உருவேற்று இந்த பூமிக்கு வந்தார். அந்த மனு உருவேற்று இந்த பூமிக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களை சுமந்தவராய் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் ரோமர் 5:8 10 சொல்கிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், அதாவது கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்து வந்தோம். நாம் பாவிகளாக இருந்தோம், தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்க தகுதியற்றவர்களாக இருந்தோம். இருப்பினும் 1 கொரிந்தியர் 15:3-6 கூறுகிறது, நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை இவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த இரட்சகர் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு இரட்சிப்பு அருளப்படுகிறது. எபேசியர் 2:8-9 கூறுகிறது, நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால் நாம் மன்னிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இருப்பினும் தேவன் இரக்கமுள்ளவராய் அன்பு நிறைந்தவராய் இருப்பதினாலே அவர் நம்மை இரட்சிக்க விரும்புகிறார், நம்மை தண்டிக்க விரும்பவில்லை. விசுவாசத்தினாலே என்றால் என்ன? நான் இரட்சிக்கப்படுவதற்காக தேவன் என்ன செய்தாரோ அதை நான் நம்புவது. நான் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்தருளி அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த மீட்பர் என்று அவர் மீது நம்பிக்கை வைப்பதே விசுவாசம். அவ்வாறு யார் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பை தேவன் இலவசமாய் அருளுகிறார். இட்ஸ் அ கிஃப்ட், அது ஒரு ஈவு என்று வேதம் கூறுகிறது. நான் ரட்சிப்பை என்னுடைய முயற்சியினாலே, என்னுடைய உழைப்பினாலே, என்னுடைய புண்ணிய காரியங்களினாலே நான் பெற்றுக்கொள்வதில்லை, மாறாக விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறேன். எனவே தான் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவ்வாறு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று யோவான் 1:12 கூறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ரட்சிப்பு என்பது ஒரு தனி மனித அனுபவம். ரோமர் 10:9 நாம் வாசிக்கின்றோம், நாம் நம்முடைய இருதயத்திலே முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பொருள், நான் ஒரு பாவி, கடவுளுக்கு விரோதமான செயல்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து, அடுத்து இந்த பாவத்திலிருந்து விடுபெறுவதற்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் என்ன முயற்சி செய்தாலும் நான் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பதனாலே என்னால் இதிலிருந்து விடுபட முடியாது, என்னை விடுவிக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று அந்த இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக ஒரு மனிதன் இருதயத்திலே விசுவாசித்து அதை நாவினாலே அறிக்கையிடுவது. அதன் பொருள், நான் உள்ளத்தில் விசுவாசித்தால் மட்டும் போதாது, அதை நான் உலகிற்கு அறிவிக்கின்றவளாக இருக்க வேண்டும். என்னுடைய விசுவாசத்தின்படி நான் வாழ வேண்டும். யார் தங்களுடைய பாவ நிலையை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை அறிந்து அவரை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய மீட்பை பெற்றுக்கொள்வார்கள். எனக்கு அன்பானவர்களே, இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் படிநிலை. நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், இல்லை என்றால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்திருக்கலாம், சபைக்கு போகிறவங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய சொந்த இரட்சகரா, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னை உங்களுடைய பிள்ளையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடத்தில் ஜெபித்து அவருடைய பாவ மன்னிப்பையும் மீட்பையும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் இன்னும் ரட்சிக்கப்படாத நிலையில் இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படாத நிலையில் இருப்போம் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர முடியாது. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ அனுபவம், கிறிஸ்துவை போல மாறும் ஒரு வாழ்க்கை எங்கே தொடங்குது அப்படின்னா ரட்சிப்பிலே. நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக விசுவாசிப்பதிலே தொடங்குகிறது. ஒருவேளை இந்த தியானத்தை கேட்கின்ற நீங்கள் யாராவது அந்த ரட்சிப்பை உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரை பெற்றுக்கொள்ளாதிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு தேவன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அழைக்கிறார். கர்த்தரின் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.